அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு மாதத்தில் ஒரு முறை வேளக்கிழமை மகான்கள் வழிபாடு, பழனி முருகரை தரிசிப்பது, சிரசு விபூதி வாங்குவது, பழனி முருகருடைய ராஜாரங்கள படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவது. ஜென்மசனி உடற்பயிற்சி தான். வயிறு, முதுகு, கழிவுகள் பாதை, முட்டு வலி, பாதம், நகம், சோம்பல் இல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும். வயிறு உபத்திரம் திடீரென்று வருமா மீனத்திற்கு? மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து பிள்ளைகளுடன் சண்டை வேண்டாம், பிள்ளைகளுடன் கோபம் வேண்டாம். பராப வருடத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் பணம் விஷயம், கொடுக்கல் வாங்கல், நட்பு விஷயம், வண்டி வாகனம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அபிராமி அந்தாதியில் 40, 59, 75வது பாடலில் அதிகமாக படிக்கக்கூடிய ராசி, கேட்கக்கூடிய ராசி யார் என்றால் மீன ராசிக்காரர். கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. தொடர்ச்சியாக ஏர்முகத்தில் இருக்கக்கூடிய ராசி யார்? மீன ராசிக்காரர். ஜென்மசனியில் கல்யாணம் நடக்கும், புத்திர சந்தானம் நடக்கும், திருமணம் நடக்கும், வீடுன்னு கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், மாற்றங்கள் கிடைக்கும், லாபம் கிடைக்கும், அசையாமசையா பொருள் கேட்டு கிடைக்கும், தொழிலில் ஏற்றம் கிடைக்கும், இழுபறியாக இருந்த சிக்கல் தீரும், வியாபாரத்தில் அதிகமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசி யார்? மீன ராசிக்காரர். கடல் கடந்து யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர். கோளர் பதிகத்தை மட்டும் படிக்க படிக்க தடைகள் தவிடுபடியாக்கும். தொழிலில் அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசி யார்? மீன ராசிக்காரர். மீன ராசிக்காரர்களுக்கு தெய்வீக வழிபாடுகள் டக்கு டக்கென்று நிறைவேறும். கோயில் திருப்பணிகள், கோயில் பக்தி, சுவாமியை பற்றி பாடல்கள் எழுதுவது, அது பலரால் பாராட்டப்படுவது, ஒரே நாளில் இன்ஸ்டாலில் பேர் புகழை பெறுவது எல்லாம் ஏற்படக்கூடிய, சோசியல் மீடியாவில் அதிகமாக வள வரக்கூடிய ராசி யார்? மீன ராசிக்காரர். தனிப்பட்ட செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ராசி யார்? மீன ராசிக்காரர். லாபம், அனுகூலம், புது முயற்சிகள், வெற்றிகள் ஏற்படுத்தும். செல்வாக்கு அதெல்லாம் மீன ராசிக்காரர்களுக்கு வரும். அதே போல் வண்டி வாகன மாற்றங்கள், அதே போல் தொலைதூர பயணங்கள், சிதற்காய் வடித்து விடுவது, எலுமிச்சை பழத்தை வைப்பதும், அடிக்கடிக்கு உங்களுக்கு பிடித்த கோயிலில் சுற்றி போட்டுக்கொள்வது நன்மை தரும். நல்ல முனீஸ்வரர், கருப்பர், இதுபோல தெய்வ வழிபாடுகள்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். எல்லா விதத்திலும் நன்மையும் அனுகூலத்தை பராப வருடத்தில் கொடுத்தாலும் தேக ஆரோக்கியத்திற்கு கண்டிப்பாக ஜென்மசனி இருப்பதனால் உடற்பயிற்சி மட்டும் மறந்து விடாதீர்கள். பழனி முருகருடைய சுப்பிரமணிய புஜங்கம் என்பது பெரிய விசேஷமாக கிடைக்கக்கூடிய பாடல். கேட்க 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 உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் புத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் மீனத்திற்கு.